Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவைப்படுற மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இந்த டெஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைக்கும் எப்படி யூஸ் ஆகும்னு தெரியும். ஃபைனலா இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், எப்படி இதுல ஏர்ன் பண்ணலாம்னு கூட கிளியரா சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும்போது மார்க்ஸை வச்சுதான் நம்ம இன்டெலிஜென்ஸை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லைங்க, 8 விதமான இன்டெலிஜென்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் ஹோவர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அந்த 8 விதமான இன்டெலிஜென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ், கிரியேட்டிவிட்டி, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஃபைனலா செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற 8 வகையான இன்டெலிஜென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்கூல்ல பார்க்கறது ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும்தாங்க. லைஃப்ல தேவைப்படுறது எல்லா இன்டெலிஜென்ஸும் தான். ஸோ இதை கிளியரா நமக்கு புரிய வைக்கிறது தான் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை படிப்புல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவனுக்கு படிக்க வரல, இல்ல படிப்பு வரல, கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அவன் திறமை வேற இடத்துல இருந்தா, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியாவை யாரும் கண்டுபிடிக்காம இருந்தா, இதுதாங்க ப்ராப்ளம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க குழந்தையினுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்ணும். உங்க குழந்தை எப்படி லேர்ன் பண்ணா பெஸ்டா வருவாங்க அப்படிங்கிறத காமிக்கும். கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். பேரண்ட்ஸுக்கு கிளியரான டைரக்ஷன் கொடுக்கும். கெஸ் இல்லாம, கம்பேரிஷன் இல்லாம சயின்டிஃபிக்கா கிளாரிட்டி கொடுக்கும். அதுதாங்க இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய டீனேஜை எப்படி ப்ரொடக்டிவா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கெரியர் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போற ஜாப் பிடிக்காம ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை எடுத்து உங்களுடைய ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சைல்டுடைய ஃபியூச்சரை பத்தி கிளாரிட்டி தேவைப்படக்கூடிய பேரண்ட்ஸும் இந்த டெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, தன்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய தேவை இருக்கவங்க யாரா இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டெஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டது மூலமா எனக்கு நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை, 4 வயசுக்கு மேல இருக்க யாரா இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை எடுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா? ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் பேச இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா? ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களா? ஆனா நீங்க அவங்கள படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றீங்களா? ஒரு மீனை மரத்துல ஏற சொன்னா அதனால ஏற முடியுமா? அது ஃபெயில் தானே ஆகும். ஆனா தண்ணியில விட்டா, தண்ணியில அதுதாங்க கிங்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்க சைல்டு ஃபிஷ்ஷா இல்ல பேர்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்க மைண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். எனக்கு இந்த டெஸ்ட் தேவையா, இல்ல என் சைல்டுக்கு இது தேவைதானா, டெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா, ஒர்த்தா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் 99 ரூபாய்க்கு 15 நிமிஷம் 1-to-1 பேசிக் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பாருங்க. இது சேல்ஸ் கிடையாது, ப்ரெஷர் இல்ல. அட்டன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா இந்த டெஸ்ட் கொடுக்கக்கூடிய கிளாரிட்டி வாழ்க்கை முழுக்க இம்பாக்ட் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஸோ செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்திரால கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஸ்திராவுடைய கன்சல்டன்டாவும் ஆகலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டான சைல்டு இல்லைனா அடல்ட்டை ஐடென்டிஃபை பண்ணா, பேரண்ட்ஸுக்கு இந்த டெஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணா, இல்லைனா கவுன்சிலிங் அண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணா, ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ரெக்கமெண்டேஷனுக்கும் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ டீச்சர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், கவுன்சிலர்ஸ், எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பார்ட் டைம் ஜாப் தேவைப்படுறவங்க,
எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ டெசிஷன் உங்க கையில இருக்கு. நீங்க பேரண்டா இருந்தா, ஸ்டூடெண்டா இருந்தா, அடல்ட்டா இருந்தா, இல்ல கன்சல்டன்டா ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க, ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, ரிமார்க்ஸ்ல 99 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஸ்திரா கன்சல்டன்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.